Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா லைனிங் ப்ளவுஸ் தான் நான் இப்போ ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இவங்களுக்கு இந்த லைனிங் ப்ளவுஸு எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது, அதாவது வந்து ஃபுல்லாக நான் காமிக்கல, பேக் மட்டும்தான் இதில் வந்து ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய தொழில்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நான் இந்த ப்ளவுஸை வந்து பேக் பீஸ் வந்து லைனிங்கில் வச்சு அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எந்த இடத்த பின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாருங்கள். அந்த நெக்கோட லைனில் நான் பின் பண்ணியிருப்பேன். நெக் லைனில் நான் ஏன் பின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா தைக்க தெரிஞ்சவங்க கூட இந்த மாதிரி ஷிஃபான் சாரீஸை வந்து தைக்கும்போது நெக் லைனு கோணலாக இழுத்துக்கிட்டு வரும். அதனால் வந்துட்டு நான் எப்பயுமே வந்துட்டு ஃபுல்லாகவே முக்கால்வாசி நான் வந்துட்டு பின் பண்ண மாட்டேன். பட் இந்த மாதிரி சாரீ வந்து ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நான் வந்து பின் பண்ணிவிட்டு, அதுவும் நெக் லைனில் சென்டரில் நான் பின் பண்ணிட்டு தான் ஸ்டிச் பண்ணுவேன். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சென்டரில் எந்த மாதிரி இடம் வந்திருக்கோ அது நம்மளுக்கு கரெக்டாக வரும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ப்ளவுஸ் இழுத்துக்கிட்டும் வராமல் கழுத்து வந்து ஷேப்பாக யூ ஷேப்பில் பர்ஃபெக்டாக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் யூ ஷேப் தைச்சாலும் சரி, இல்லை எந்த நெக் தைச்சாலும் சரி, சென்டரோட அதாவது நெக்கோட சென்டர் லைனில் ஒரு பின் பண்ணிவிட்டு தைங்க. அடுத்தது ஒரு தோழி என்கிட்ட கேட்டது டவுட், இது எல்லாருக்குமே வரும். இது ஷிஃபான் சாரீ, கிரேப் சாரீ, அதேமாரி வந்து பிராசோ சாரீ, அந்த மாதிரி சாரீலாம் பார்த்தீங்கன்னா கோடு போட்டு இப்போ வந்து ப்ளவுஸில் வருது. இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸ்லேயே வந்து அவங்க வந்து ப்ளவுஸ் கொடுக்கறதே பார்த்தீங்கன்னா கோணலாக இருக்கும். கோடுகள் வந்து அது வந்து பிரிண்டட்லேயே வருது. அதை வந்து நம்ம பேஸ் பண்ணி அப்படி தைச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் தைக்கவே முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எப்படி வந்து அதை இழுத்து தைச்சாலும் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் கரெக்டாக அந்த வந்து கோடு வராது. அதனால் வந்து கிரேப் சாரீ, அது மாதிரி ஷிஃபான் சாரியில் வர இந்த மாதிரி கோடுகள் தைக்கிறது லைனிங்கை பேஸ் பண்ணி தைங்க. லைனிங்கை வந்துட்டு கரெக்டாக பின் பண்ணிவிட்டு அது மேலே வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா போடும்போதும் நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலவங்க வந்து இந்த கோடு கோணலாக இருக்குது, நான் அதுக்கு நேராக தான் வச்சு தைப்பேன் அப்படின்னு வச்சு பேக் பீஸை வச்சு தைப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் அதேமாரி ஃபாலோ பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் பீஸ் எப்படி நம்ம கிராஸ் தைக்கிறோமோ அதேமாரி பேக் பீஸும் கிராஸில் போயிடும். ஸோ பார்க்கவே நல்லாவே இருக்காது. ஸோ இந்த டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஷிஃபான் அண்டு கிரேப் சாரீ அண்ட் பிராசோ சாரீலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி சாரீகளுக்கு மட்டும்தான், ஜார்ஜெட் அந்த மாதிரி சாரீகளுக்கு மட்டும்தான் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த மாதிரி தைக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி ஷேப் வந்துட்டு உங்களுக்கு மாறி தான் வரும். ஆனால் அந்த ஷேப் மாறாமல் இருக்கிறதுக்கு நம்ம லைனிங்கை பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேக் சைடில் யாருக்கெல்லாம் வந்து டாட் பிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இப்போ புதுசாக அதாவது பேபி குழந்தை பிறந்திருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து நீங்கள் பேக்கில் டாட் பிடிக்காமல் நீங்கள் ப்ளவுஸ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக மேலே தூக்கும். நிறைய பேர் வந்துட்டு பேக்கில் டாட் பிடிக்காமல் நம்ம தைக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் டாட் பிடிச்சி தைக்கிறதுக்கும் டாட் பிடிக்காமல் தைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். இதுவே நீங்கள் டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறீங்கன்னா டாட் பிடிக்கணும்னு ஒன்றும் தேவையில்லை. என்கிட்ட டிசைன் வந்து நம்ம முதுகில் அப்படியே பதிகிற மாதிரி நம்மளுக்கு தேவை. அதுவே நார்மல் ப்ளவுஸ் இல்லை இது மாதிரி நார்மல் டிசைன் இல்லாத லைனிங் ப்ளவுஸ் அப்படி தைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டாட் பிடிச்சிட்டு தைச்சி போட்டு பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு முன்பக்கம், அதாவது முன்பக்க சத்தாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து போட்ட உடனே முன்பாரம் இழுத்து பின் போட்டது நம்மளுக்கு பேக் சைடு தூக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த டாட் பிடிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டான ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நீங்களும் இந்த மாதிரி வந்து டாட் பிடிச்சிட்டு போடுங்க. அதுவே வந்துட்டு ஒரு சிலவங்களுக்கு டாட் வேணாம் எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. டாட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறவங்களுக்கு கூட டாட் பிடிச்சிட்டு போடும்போது அவங்களுக்கே நான் நிறைய பேருக்கு டாட் பிடிச்சி போட்டு காமிச்சேன். அவங்களுக்கு இந்த ப்ளவுஸ்க்கு வித்தியாசத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அவங்களுக்கு டாட் பிடிச்சிட்டு நம்ம போடுற ப்ளவுஸ் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தது. மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.